வணக்கம். இந்த கலவரத்தை இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கலவரம் நேபாளத்துல காத்மாண்டுல நடந்த கலவரத்தை பத்தின காணொளி தான் அது. இந்த கலவரம் எதுக்காக நடந்ததுன்னா, ஒரு கலவரம் நடந்தது என்னவோ சோசியல் மீடியா முடக்கப்பட்டதுக்காக கலவரம் நடந்தது என்று சொல்கிறார்கள். ஆனா அதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனாலும் மக்கள் புரட்சி ஏற்பட்டால் ஒரு அரசாங்கத்தையே ஸ்தம்பிக்க முடியும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த போராட்டம், கலவரங்கள். எதனால அரசாங்கத்தை மக்கள் ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க, அந்த பின்புலம் என்ன, அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த கலவரத்துக்கு பெயர் ஜென்சி புரட்சி என்று பெயர் வைத்திருக்கார்கள். ஜென்சி புரட்சி என்றால் 1990 to 2010 பிறந்தவர்களுக்கு ஜென்சி என்று பெயர் வைத்து அவர்கள் சோசியல் மீடியாவில் பொருளாதாரம், சமூகம், பண்பாடு, கலாச்சாரம் இப்படி பல்வேறு கருத்துக்கள், கூறுகளை வெளிப்படுத்தும் விதமாக சோசியல் மீடியாவில் செயல்பட்டு வர்றீங்க. அதே போல அரசியல் நடக்கக்கூடிய அந்த ஊழல்கள், அரசியல் பற்றியும் பேசி கருத்திட்டு வரவர்களுக்கு தான் இவங்க தான் இப்போ இந்த சோசியல் மீடியா முடக்கத்தை கண்டிச்சு இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தினால முன்னாள் பிரதமர்கள் உட்பட, அதாவது முன்னாள் பிரதமர் ஜனலாத்காரர் அவருடைய வீட்டுக்கு தீ வச்சிடுறாங்க. வீட்டுக்கு தீ வச்சு அவங்களுடைய மனைவி வெளியே வரும்போது அந்த போராட்டக்காரர்கள் வெளியே வரவிடாம அவங்கள தடுத்ததுனால வீட்டுக்குள்ளேயே அவங்க தீக்காயம் அதிகமாகப்பட்டு அதுக்கப்புறமா அவங்கள மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு சிகிச்சை அளிக்காம அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதே போல இப்போதைய விஷ்ணு பிரசாத் என்ற அந்த நிதியமைச்சர், அவரை தெருவுக்கு இழுத்துட்டு அடிச்சு போட்டு துன்புறுத்தி அந்த மாதிரியான நிகழ்வுகளும் இந்த போராட்டத்துல நடந்திருக்கு. அதே போல முன்னாள் பிரதமர் இன்னொருத்தர் அவர் பேரு ஷேர் பகதூர் துவா, அவர் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சு அவங்க வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கி அவங்களுடைய மனைவி அசுமீரோனா அவரை வீட்டுக்குள்ளேயே அடிச்சு படுகாயம் ஏற்படுத்தி அவங்களும் இன்னைக்கு கவலைக்கிடமான நிலையில மருத்துவமனையில இருக்காங்க. அதே போல இந்த கலவரம் புரட்சியாக, ஜென்சி புரட்சியாக ஆரம்பித்த இந்த கலவரம் பிறகு இது கலவரமாகவும் தீவிரவாதி இயக்கம் போலவும் இது உருவெடுத்துருச்சு. பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோட முன்னெடுக்கப்பட்ட இந்த புரட்சி, ராஜினாமாவுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவை தடை ரத்து என்றுதான் இந்த புரட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா பிரதமர் ராஜினாமா, சர்மா ஒளி ராஜினாமா செஞ்சே ஆக வேண்டும் என்று அந்த கோரிக்கையை முன் வச்சாங்க. கலவரத்தை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியாத பிரதமர் சர்மா ஒளி சரி ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ராஜினாமாவும் பண்ணிட்டாரு. ஆனாலும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவங்களுடைய ஒற்றை இலக்காக செயல்படுவது இறந்தவங்க 10 பேருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், காயம் பற்றவங்க இறந்தவங்களுக்குலாம் நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தை, நீதி கிடைக்கிற வரைக்கும் போராட்டத்துக்கு முடிவுக்கு வர போறதில்லை என்று போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. பிரதமர் சர்மா ஒளி யாருன்னு பார்த்தோம்னா, அவர் 1960களில் கம்யூனிஸ்ட் கொள்கையை பரப்புறதுக்காக கட்சி ஆரம்பித்து அந்த மக்கள் பணியை செஞ்சிட்டு இருக்கும்போது 1970 காலகட்டங்கள்ல அவர் சிறை செய்து அந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் போது கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஏறக்குறைய 14 ஆண்டுகள் சிறையில இருக்காரு. இப்படி அங்க நேபாளத்துல ஒரு நிரந்தரமான ஆட்சி இருக்கிறது இல்ல, அடிக்கடி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வருவாங்க, அடிக்கடி ஆட்சி மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நேபாளத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சர்மா ஒளி எந்த அளவுக்கு இவர் மேல மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர் என்ற அந்த பேர் இருக்கோ, அதே போல அவரை தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களும் சர்மா ஒளி அவருக்கு இருக்கு.
உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ராமர் வந்து அயோத்தியில பிறக்கல, நேபாளத்துல தான் பிறந்தாரு என்று சொல்லி அந்த கருத்தை பேசி அது இந்தியா அளவுல வந்து பேசு பொருளாகி அது கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த கொரோனா காலகட்டத்துல வந்துட்டு இது ஒன்றும் பெரிய ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது, இது ஒரு சாதாரண ப்ளூ நோய் போலதான், ஒரு அது வைரஸ் கிருமி தான் என்று சொல்லி பேசி இதுக்கு வந்துட்டு வீட்லயே தயாரிக்கக்கூடிய அந்த மூலிகை பொருட்கள் மஞ்சள் இதெல்லாம் போட்டு காய்ச்சி குடிச்சா கசாயம் வச்சு கொடுத்தா சரியா போயிடும் என்று சொல்லி அந்த கருத்தை முன்வைத்து அப்ப வந்து பெரிய பேசும் பொருளானது சோசியல் மீடியாவெல்லாம். ஏன்னா உலக சுகாதாரத்துறை இது தடுக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கும்போது இவர் இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா பேச போய் அங்க வந்து கொரோனா கட்டுப்படுத்த முடியாம அது வந்து மக்கள் மத்தியில இவருக்கு வந்து வெறுப்பை ஏற்படுத்தினது. இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வந்து எதிர்கொண்டு தான் இருக்காரு. அதே போல இந்த போராட்டத்துக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது யாருனாக்க சுதன் குரூம் என்பவர் தான் இந்த போராட்டத்தை மூளையாக இருந்து செயல்படுறாரு. ஏன்னாக்க இதுக்கு காரணம் எங்க இருந்து வந்ததுன்னா 2015 நேபாளத்துல ஏற்பட்ட நிலச்சரிவுல அவருடைய குழந்தை வந்து இறந்துருது. அதற்கு பிறகு இவர் வந்து ஈவெண்ட் ஆர்கனைசரா இருந்திருக்காரு. அவருடைய குழந்தை இறப்புக்கு பிறகு அவர் வந்து இந்த சமூக ஆர்வலராக மாறி அந்த இயற்கை பேரிடர்ல பாதிக்கப்பட்டவங்கள மீட்டுட்டு வர அந்த அவங்களுக்கு போய் உதவி செய்யற அந்த உதவியை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இது ஊழலை எதிர்ப்பு போராட்டம், இந்த மாதிரி போராட்டங்களும் மக்கள் புரட்சியாக அந்த ஹமி நேபாள் என்று அந்த அமைப்புக்கு பெயர் வச்சிருக்காரு. அது வந்து மக்களுக்காக மக்களால் நாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை குறிக்குது. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு இது முக்கியமா இவர் முன்னெடுக்கும் போராட்டங்கள்ல ஸ்கூல் பசங்களை யூனிஃபார்மோட வந்து போராட்டத்துல கலந்துக்கணும் என்று சொல்லி அவர் வந்து அப்படி அந்த அமைப்பை கட்டமைச்சதுனால மக்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்தது. அந்த வகையில இந்த போராட்டத்துல பெரிதும் உயிரிழந்தது ஸ்கூல் பசங்க தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த நேபாள போராட்டம் இந்த மாதிரி பல்வேறு உயிர்களை பலியெடுத்தாலும் மக்கள் புரட்சி இந்த மாதிரி வெடிச்சாலும் இன்னும் அது வந்து கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியாத சூழ்நிலையில தான் இருக்கு. இந்த புரட்சிக்கு எப்ப தீர்வு ஏற்படும் என்று பார்த்தா இறந்தவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கும் வரை புரட்சி வெடிக்கும்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சூழ்நிலையை அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்று நம்ம இன்னும் அடுத்த பின்வரும் நாட்கள்ல தான் கவனிக்க முடியும். அதாவது உச்சநீதிமன்றம் சென்ற 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதாவது இந்த சோசியல் மீடியாவில் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள், எதிர்மறை கருத்துக்கள் வருது, சோசியல் மீடியா வன்முறையை தூண்டும் அளவுக்கு பதியப்படுகிறது என்று இளைஞர்கள் இதனால கேட்டு போறாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்கள் ரொம்ப நாட்களாகவே நிலவி வருகிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தும் விதமாக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இந்த சோசியல் மீடியாவுக்கு சட்ட வரைமுறை உருவாக்கணும் என்று சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து செயல்படுத்தும் விதமாக காத்மாண்டு நேபாள அரசு பிரதமர் வந்துட்டு 1 வார காலத்துக்குள்ள இந்த சோசியல் மீடியா நிறுவனங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட பதிவு செஞ்சிடணும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவை இந்த நிறுவனங்கள் யாரும் மதிக்கல, பின்பற்றல, பதிவு செய்யல. 1 வார காலம் கழித்து பதிவு செய்யாத நிறுவனங்கள் எல்லாம் முன்னணி நிறுவனங்கள், எல்லாமே முன்னணி நிறுவனங்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, யூடியூப், எக்ஸ் தளம் உள்ளிட்ட 26 நிறுவனங்களை தடை செஞ்சிட்டாங்க காத்மாண்டு அரசாங்கம். இந்த தடை இது மட்டும் இல்ல, ஏற்கனவே பதிவு செஞ்ச அந்த ஆப் எதுன்னு பார்த்தோம்னாக்க டிக்டாக், நிம்மஸ், போப்போ லைன், வைப்பர் போன்ற இன்னும் பல நிறுவனங்கள்லாம் பதிவு செஞ்சிட்டாங்க. பதிவு செஞ்சுட்டு அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பதிவு செய்யாத இந்த நிறுவனங்களுக்கு தான் தடை செஞ்சிட்டாங்க அரசாங்கம். இந்த தடையை கண்டிச்சு தான் நேபாள மக்கள் எல்லாம் பொங்கி எழுந்துட்டாங்க. பெரிய புரட்சி, மக்கள் புரட்சி, போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் மக்கள் வந்துட்டு நேபாள அரசு கண்டிச்சு அந்த அரசை நோக்கி பயணம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பயணத்தை ஒடுக்கிறதுக்காக அரசு என்ன பண்ணுதுன்னா துணை ராணுவத்தை ஏவி விட்டு, காவல்துறையை ஏவி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் மீது வந்து புகை குண்டு வந்து வீசிட்டாங்க.
அப்புறம் ரப்பர் தோட்டாக்களை இந்த மாதிரிலாம் அவங்க மேல எரிஞ்சு அவங்க மேல ஆயுதங்களை பயன்படுத்தி மக்கள் வந்து அந்த காணொலியிலேயே பார்த்திருப்பீங்க, அவங்க கைக்கு கிடைச்சதை இளைஞர்கள் எடுத்து துணை ராணுவத்தின் மீது அடிக்கிறது. அவங்க வந்து பாதுகாப்பு கவசத்தோட இருந்தாங்க துணை ராணுவம். மக்கள் தான் வந்து நிராயுதபாணியாக, இளைஞர்கள் ஏராளமான இளைஞர்கள் நிராயுதபாணியாக இருந்தாங்க. அப்ப வந்துட்டு எல்லாம் முற்றுகையிட்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு பிரதமர் ராஜினாமா செய்தாக வேண்டும் என்று கோஷங்களை முன்னெழுப்பி அந்த அமைச்சரவை எல்லாமே வந்து ஸ்தம்பித்து போயிடுச்சு. அமைச்சர்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை. அமைச்சர் வீடுகள்லாம் முற்றுகையிட்டு அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் தீப்பந்தம் இந்த மாதிரி தீ மூட்டி இப்படி எல்லாம் கலவரங்கள். மக்களுக்கு தெரிஞ்ச வகையில எதை கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து தூக்கி அடிக்கிறது, இப்படி வன்முறையில மக்களும் ஈடுபட்டுட்டாங்க. இத வந்துட்டு போலீஸ் ராணுவத்தை வச்சு மக்கள் மீது வன்முறையை குண்டு வீசி, ரப்பர் குண்டு வீசி, இதனால பார்த்தாக்க 19 பேர் மக்கள் இறந்துருக்கிறாங்க. 19 பேர் இறந்தும் 250 பேருக்கு மேல காயம்பட்டிருக்காங்க. இன்னும் முழுசான புள்ளி விவரங்கள் இன்னும் வெளியே வரல. ஏன்னா இன்னும் கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் போயிட்டு தலைமை செயலகத்தை நெருங்கி, காத்மாண்டு அரசு நெருங்கி, தலைமை செயலகமே செயல்படாத மாதிரி ஸ்தம்பித்து போயிடுச்சு. அரசாங்கம் ஸ்தம்பித்து போயிடுச்சு. அமைச்சர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. நேத்தே வந்து இந்த 2 நாளா இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு. நேத்தே பிரதமர் வந்து KP சர்மா ஒலி அமைச்சரவையை கூட்டு இந்த நிலையை, இந்த பதட்டமான சூழ்நிலையை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் என்று ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஆலோசனை பண்ணி மக்களோட ஒரே கோரிக்கை வந்து பிரதமர் ராஜினாமா செய்யணும் என்பதுதான் மக்களோட ஒரே கோரிக்கை. நேத்து அந்த கோரிக்கையை வச்சாங்க. கோரிக்கையை வச்ச உடனே இந்த மாதிரிலாம் கலவரங்கள் வெடிச்ச உடனே நேத்தே வந்துட்டு இணையதளம் சோசியல் மீடியாவுக்கு விதிக்கப்பட்ட அந்த தடைகளை நீக்கிட்டாங்க. அரசாங்கம் நேத்தே நீக்கிட்டாங்க. நீக்கியும் இன்று வரை கலவரம் தொடருது. பதட்டமான சூழ்நிலை நிலவுது. இன்றுதான் வந்து அமைச்சர்கள் வீடுகள்லாம் முற்றுகையிட்டாங்க. அமைச்சர்கள்லாம் வந்து ஹெலிகாப்டர் மூலமா வந்து எங்களை வந்து மீட்டுட்டு போங்க, நாங்க வந்து இங்க பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை என்று சொல்லி அமைச்சர்கள்லாம் போராட, அவங்கெல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சு அவங்கள வந்து ஹெலிகாப்டர் மூலமா வந்து மீட்டுக்கிட்டு போயிட்டாங்க அமைச்சர்களை. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை, அதனால வந்து மீட்டுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த கலவரத்துக்கு வந்துட்டு நேபாளத்தோட உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாப் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. இங்க ஒரு கேள்வி வருது, என்னன்னா இணையதளத்தை முடக்கினதுக்காக வேண்டி போராட்டம் இருந்தாங்க, அதான் ரத்து பண்ணிட்டாங்களே, முடக்க மாட்டோம்னு அறிவிச்சிட்டாங்களே, மீண்டும் ஏன் போராட்டம் வெடிக்குது, எதுக்காக இளைஞர்கள் வந்து இன்னும் போராடிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் கேள்வி வரும்போதுதான் இந்த போராட்டம் இணையதளத்தை முடக்கினதுக்காக மட்டும் அல்ல, மக்களோட நீண்ட நாளுக்கு பிரச்சனை. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. வேலை வாய்ப்புக்கு உண்டான எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தாம இருக்கு. இது இணையதளத்தை ரத்து பண்ணது மட்டும் இல்ல, நேபாள பிரதமரும் அவங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க. இவங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் போராட்டத்தை வந்து இளைஞர்கள் கைவிடல. அதுதான் இப்ப வந்து என்ன பண்ணலாம்னு தெரியாம இப்ப வந்து துணை ராணுவம் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணிய அவங்க வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. ராணுவம் கையில் எடுத்துக்கிட்டு தான் இந்த கலவரத்தை எப்படி ஒடுக்குவது, கலவரத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற அந்த ஆலோசனைக்கு வந்துட்டாங்க. அவங்க கோரிக்கை என்ன, இணையதளத்தை முடக்கினது. சரி, அதை நாங்க வந்து முடக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பிரதமர் பிரதமரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னும் வேறு என்னதான் பிரச்சனை, எதுக்காக தான் இந்த இளைஞர்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பேக்ரவுண்ட ஆராய பார்க்கும்போது தான் வந்துட்டு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்லை, அதுக்கான கட்டமைப்புகளை இந்த அரசாங்கம் உருவாக்கவே இல்லை. 1. 2வது வந்து ஊழல், நிர்வாக சீர்கேடு, மக்களை பத்தியே கண்டுக்காத ஒரு சர்வாதிகார போக்குல இருக்கிற ஒரு அரசாங்கம். இதையெல்லாம் கண்டிச்சுதான் இந்த இளைஞர் பட்டாளம் வெகுண்டு எழுந்து அந்த அரசாங்கத்தை வந்து தம்பிக்க வச்சிருச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்தையே ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்களால் ஏற்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த நேபாள கலவரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த கலவரத்தை ஒடுக்க முடியாம, கட்டுப்படுத்த முடியாம ராணுவம்
இன்னைக்கு திணறிட்டு இருக்கு. இன்னும் இந்த கலவரம் மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கும் என்று இதோட முடங்கிருமா, ராணுவம் கட்டுப்படுத்திடுவாங்களா, இல்ல இந்த போராட்டம் தொடருமா என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அங்க வெடிச்ச இந்த மக்கள் கலவரம், மக்கள் போராட்டம், மக்கள் புரட்சி இந்தியாவில் வெடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த நேரத்தில் நம்முடைய அங்கே இருக்கிற பிரச்சனை தான் இங்கே இருக்கு. ஏன்னா இங்கே வேலை வாய்ப்புக்கான எந்த ஒரு இது ஏற்படுத்த ஊழல் மலிந்த அரசாக பிஜேபி அரசாங்கம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே சர்வாதிகார போக்கில் பிரதமர் செயல்பட்டு இருக்காரு. சர்வாதிகாரம் என்னைக்குமே நீடிச்சு நிலைக்காது. மக்கள் புரட்சிக்கு முன்னாடி சர்வாதிகாரம் பொய்த்து போகும், செயலிழந்து போகும் என்பதற்கு உதாரணம் தான் நேபாள போராட்டம். அதே மாதிரி வங்கதேசத்திலயும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் வெடிச்சு அந்த பிரதமர் பதவி விலகக்கூடிய சூழ்நிலை. ரெண்டாவது ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தாங்க, அடைக்கலம் தேடி நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல நம்ம பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா சிறப்பு எஸ்ஐஆர் என்ற பேர்ல ஓட்டு திருட்டு நடத்தி 2024 ஜனநாயகத்தை மீறி அவர் பிரதமராக அறிவிக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய அந்த தீர்ப்புக்கு மாறாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதெல்லாம் வெளியே வந்திருக்கு. சர்வாதிகாரம் நீடித்து நிலைக்காது என்பதற்கு உதாரணம் தான் இந்த நேபாள போராட்டம். பொறுத்திருந்து பார்ப்போம், இளைஞர்கள் இந்த போராட்டத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள், ராணுவ படை என்ன செய்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை நம்மளோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.